ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னீஸ் vlogs. இன்றைக்கி இந்த vlogல நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, விளக்கு ஷாப்பிங் பண்ணலாம் கார்த்திகை தீபத்துக்கு அப்படின்னு ஒரு கடைக்கு போயிருந்தோங்க. அங்கே ஏகப்பட்ட விளக்கு கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சரி, அதை கவர் பண்ணி உங்களுக்கும் கொடுத்தனா உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஆண்டி தாங்க கடைக்கார ஆண்டி. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு விளக்கும். இன்னும் நிறைய இருக்காமா, அது பார்ட் 2 வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். பார்க்குறதுக்கு தாங்க குட்டி கடை, ஒரு பொட்டி கடை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ விளக்கு கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு பெரிய குடோனே வச்சுருக்காங்களாம்மா. நிறைய விளக்கு கலெக்ஷன் இருக்குது. நான் இன்னும் ஒரு மூட்டையை அன்பாக்ஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். அது அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன். அது செகண்ட் ரவுண்ட் ஷூட் பண்ணிக்கலான்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிற கலெக்ஷனை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், விளக்கு அடுக்கி வைக்க கூட இடம் இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே கூச்சி வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு கலெக்ஷனாக பார்த்துடலாம். என்னென்ன டிசைன்ஸில் விளக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தாமரைப்பூ மாதிரி விளக்கு அழகாக இருந்துச்சு. மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது 5 விளக்கு சேர்ந்த மாதிரி. நடுவில் நம்ம வேறு ஏதாவது சாமி வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இல்லை மகாலட்சுமி, இல்லைனா கணேஷா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு அந்த டிசைனு. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு குத்து விளக்கு மாடல், 5 முகம் இருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. இது அதுலேயே கொஞ்சம் சின்ன ஸ்டாண்டாக இருக்கிற மாதிரி. இது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கு. இப்போ பாருங்கள், கணேஷா விளக்கு அழகாக கொடை கீழே கணேஷா உட்காந்துருக்க மாதிரி, அவருக்கு முன்னாடி ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த விளக்கு. நிலவாசலில் பக்கத்தில் ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏற்றுற மாதிரி இது சூப்பராக இருந்துச்சு. இல்லை மாடம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாடத்து மேலே கூட வச்சு ஏற்றுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த விளக்கு. இது பாருங்கள், ஒரு இலைக்குள்ள விளக்கு இருக்கிற மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அந்த விளக்கு. இது ஒரு 6 முக விளக்குங்க. முருகனுக்கு ஏற்றுறதுக்காக ஸ்பெஷலி மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 6 முகம் இருக்கிற மாதிரி ஆனால் ஒரு விளக்கு. இது ஃப்ளவர்லேயே நடுவில் ஊதுபத்தி குத்துற மாதிரி அழகாக இருந்துச்சுங்க. இது 9 முகம் ஏற்றுற மாதிரி ஒரு விளக்குங்க. அப்புறம் இது துளசி மாட விளக்கு. குட்டி சைஸும் இருந்துச்சு, பெரிய சைஸும் இருந்துச்சு. இது சிவலிங்க விளக்கு அழகாக இருந்துச்சுல்ல. அதே மாதிரி அந்த குத்து விளக்கு கலர் பெயிண்ட் பண்ணி அழகாக இருந்துச்சுங்க. அடுத்தது இது ஒரு கோவில் மாதிரி செட்டப்புங்க. உள்ளார கணேஷாவும் லக்ஷ்மியும் மகாலட்சுமி தாயாரும் இருந்தாங்க. அதிலே கோல்டு பெயிண்ட் அடித்ததும் இருந்தது, இந்த மாதிரி ஆரஞ்சு பெயிண்ட் அடித்ததும் இருந்தது. அந்த ரவுண்ட் ஷேப்பும் இருந்தது, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருந்தது. நல்ல ஒரு அழகான கோவிலுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. மேலே விளக்கு இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. ரவுண்ட் ஷேப்பில் மேலேயே 5 விளக்கும் இருந்துச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் 4 விளக்கு 4 கார்னரில் வச்சுட்டு உள்ளார சாமிக்கு முன்னாடி ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி 5 விளக்கு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த இலை மாதிரி இருக்கிறதுலே கொஞ்சம் தாமரைப்பூ மாதிரியும் இருக்குது, இலை மாதிரியும் இருக்குது, ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குது. அதில் உள்ள ஒரு விளக்கு இருந்துச்சு, கலர் பண்ணியது சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள், அழகாக ஒரு குபேரர் விளக்கு. குபேரருக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜைலாம் பண்ணும்போது இந்த மாதிரி குபேரர் ஒன்று வாங்கி வச்சு அவருக்கு முன்னாடி விளக்கேற்றினா சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரியான விளக்குங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு மாட விளக்குங்க. மாடம் குட்டியாக அழகாக இருந்துச்சு. இது ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வாசலில். அந்த மாடத்துக்குள்ளே நம்ம விளக்கு வச்சு ஏற்றிக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு அணையா தீபம் மாதிரி ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்கங்க. இதுவும் ஒரு அணையா தீபம் ஸ்டைல் தான். ஃபர்ஸ்ட்டில் இருந்ததில் கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. இதில் சுற்றி வர சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் விளக்கோட லைட்டு வெளியில் அப்படியே அந்த டிசைனில் கேஸ்ட் ஆகிற மாதிரி அழகாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது. இது தேங்காய் விளக்குங்க. தேங்காய்க்குள்ளே விளக்கு இருக்கிற மாதிரி. இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. மகாலட்சுமி விளக்கு, நடுவில் மகாலட்சுமி பீடத்தில் உட்காந்துருக்க மாதிரி சுற்றி வர 5 விளக்கு இருந்துச்சுங்க. நடுவில் ஏற்றி வச்சோன்னா அழகாக இருக்கும். வீட்டில் நடுவில் ஏற்றி வைக்கலாம், இல்லைனா அதாவது பூஜையில் நடுவில் ஏற்றி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய இலை விளக்கு. அதுலேயே ஒரு ஃப்ளவர் மாதிரி, அப்புறம் இன்னொரு ஃப்ளவர் குட்டியாக ஒரு சின்ன டிசைனில் இருந்தது. நல்லா பெரிய சைஸில் இருந்ததுங்க. 3 டிசைனில் அழகாக இருந்தது. என் கையை விட பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த விளக்கு. நல்லா அணையா தீபமாக ஏற்றி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா ஏற்றி வைக்கலாங்க, அந்த மாதிரியான விளக்கு அது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் மேலே விளக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த டிசைனை. தென் இது பாவை விளக்குங்க. பாவை விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது செராமிக்கில் செஞ்ச விளக்கு, அது மண் விளக்கு இல்லை. பாவை விளக்கு மட்டும் செராமிக் விளக்காக இருந்துச்சுங்க. இப்போது நிறைய ஹேங்கிங் விளக்கு நம்ம பார்க்க போகிறோம்.
இங்கே பாருங்கள் மேலே வந்து தொங்க விட்டுற மாதிரி இல்லைனா வந்து மாடம் வச்சு மாட்டி விட்டுக்கிற மாதிரி ஆணி அடித்து மாட்டி விட்டுக்கிற மாதிரி விநாயகர் அப்புறம் வந்து மயில் மாதிரி நிறைய டைப்பில் வந்து அந்த ஹேங்கிங் விளக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்து கலர்ஃபுல்லாக ஒரு 5 விளக்கு ஏற்றுற மாதிரிங்க மாங்காய் டிசைனில் சுற்றி வர 5 விளக்கு இருந்துச்சுங்க. இது ஒரு டிசைனு. இதிலே வந்து நிறைய வித்தியாசமான டிசைன் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா மயில் வந்து சுற்றி வர 5 விளக்கு இருக்கிற மாதிரி, அதிலே வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 9 விளக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு டிசைனு. நடுவில் ஒரு பீடம் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அதில் வந்து நம்ம ஏதாவது சாமி அமர வைக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சங்கு விளக்கு, சங்கு டிசைனில் இருந்தது, சுற்றி வர 5 விளக்கு இருந்தது. அப்புறம் இது கலர்ஃபுல்லாக செட்டாக வந்து 4 விளக்கு இருக்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்து கலசம் ஸ்டைலில் சுற்றி வர 5 விளக்கு இருக்கிறதும் இருந்துச்சு, சுற்றி வர 7 விளக்கு இருக்கிறதும் இருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி வந்து யாராவது ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இது மாதிரி வாங்கி ஏற்றலாம். கலசம் ஸ்டைலில் இருந்துச்சு. ஒன்று 5 விளக்கு, இன்னொன்று 7 விளக்குங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வேணால் நம்ம பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கூட கேட்டு வாங்கிக்கலாம். கேரளா விளக்கு ஸ்டைலில் ஒரு குத்து விளக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சு மண் விளக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் டைப்பில் இருந்துச்சு. மேலே வந்து ஒரு விளக்கு இருந்துச்சு. இப்போ இந்த விளக்கு வந்து சும்மா நார்மல் அகல்லையே வந்து பெயிண்ட் அடித்து ஒரு 3 கலரில் வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு, ரெட்டு, கோல்டன் கலர் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா பூ உருளி வந்து உள்ளே இருந்துச்சுங்க. நடுவில் வந்து ஒரு பீடம் இருக்குது. அந்த பீடத்து மேலே நம்ம எந்த சாமியை வேணால் உட்கார வச்சுக்கலாம். இதில் வந்து விநாயகர் வந்து செட்டாக வந்துருந்துச்சுங்க. விநாயகர் கொடை கீழே உட்காந்துருக்கிற மாதிரி அது மேலே வச்சுக்கலாம். சுற்றி வர வந்து நமக்கு 5 விளக்கு வந்து இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து வீட்டில் நடுவில் கோலம் போட்டு நம்ம தீபத்துக்கு ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த உருளியில் தண்ணி ஊற்றி அழகாக சுற்றி வர பூ போட்டு இந்த சாமிக்கும் ஒரு பூ வச்சுட்டு நம்ம சுற்றி விளக்கு ஏற்றினோன்னா அப்படியே வந்து அந்த தீப ஜோதியில் சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பிள்ளையார் வந்து இது கூட வருது. இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது நம்ம சிலை வச்சுருந்தோம், முருகன் வைக்கலாம், தாயார் அம்மன் ஏதாவது சிலை வச்சுருந்தோன்னா வைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த டிசைன் விளக்கு. இது வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து மகாலட்சுமி தாயாரும் பிள்ளையாரும் அமர்ந்திருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி விளக்கு. இதுவும் வந்து ஹேங்கிங் டைப் விளக்கு தாங்க. இது பாருங்கள் ஒரு குட்டி விளக்கு தான். அழகாக இருந்துச்சு. நடுவில் ஒரு விளக்கு இருக்குது. சுற்றி வர நம்ம பூ வச்சுக்கலாம், இல்லைனா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது வந்து தீப தூபம் காட்டுற மாதிரி கூட வந்து தீபம் காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஹேண்டிலோடு இருந்தது. அழகாக இருந்தது. நல்லா பெரிய சைஸில் இருந்தது. ஸோ வந்து நம்ம தீபாராதனை காட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாம்பிராணி வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலரும் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருந்ததுங்க. கற்பக விருட்சம் இதில் வந்து நிறைய குண்டுலாம் தொங்குற மாதிரி அழகாக இருந்தது. அதே மாதிரி இது வந்து ஸ்வஸ்திக் போட்ட விளக்கு. இது ரெண்டுமே வந்து ஹேங்கிங் விளக்கு தான். மேலே வந்து கம்பி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து செவுத்தில் ஆணி அடித்து ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான டைப்பில் இருந்தது. தென் இது வந்து ஒரு பூ விளக்கு தாங்க. ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 5 முக விளக்கு தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்தது. க்யூட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி அச்சு விளக்குகள்லாம் ரொம்ப அழகாக நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்தது. அதிலே வந்து கலர்ஸும் வந்து அழகாக இருந்துச்சுங்க. இந்த விளக்கு ரொம்ப ஸ்பெஷல் விளக்குங்க. இதில் வந்து பின்னாடி எண்ணெய் ஊற்றணுமா, உள்ளார ஒரு லேயர் இருக்குமா, அதில் போய் எண்ணெய் செட்டில் ஆகிடுமா. இதை திருப்பி இந்த இடத்துல திரி போட்டு ஏற்றுற மாதிரி வந்து விளக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து ஹேங் வேறு பண்ணிக்கலாம். பாருங்கள் மேலே ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹேங்கும் பண்ணி தொங்க விட்டுக்கலாம். இது வந்து தொங்கும் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவும் வந்து ஒரு தொங்கும் விளக்கு தாங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம விளக்கு வச்சு ஏற்றினோம் அப்படின்னா சுற்றி வர இருக்கிற டிசைனில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த விளக்கோட ஷேடு அந்த ஒளி வந்து சுற்றி அந்த டிசைன் வழியாக வந்து வெளியில் விழுகும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நம்ம வீட்டில் நடுவில் தொங்க விட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா செம்மையாக இருக்குங்க. இவங்க வந்து எனக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய விளக்கு வந்து டிசைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இந்த ஆண்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு. நானும் வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய விளக்கு இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த விளக்கில் உங்களுக்கு எந்த விளக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.